Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-5 Chapter-15 Data Manipulation through SQL அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா SQLiteனா என்ன, SQLite மூலமாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். SQL query using Python, அதில் நம்ம SQL queryயை பற்றி பார்க்க போகிறோம். classes in SQL, அதுக்கு sample programs, SQLல உள்ள and or not operators with programs-ஓட பார்க்கலாம். அடுத்து டேட்டா காலமை வச்சு எப்படி query பண்ணுறது, aggregate functions with sample programs, ஒரு ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிபிள் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி query பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்டகிரேட்டிங் query with CSV ஃபைல், ஃபைனலாக டேபிளை எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். Let's get started. Introduction. A database is an organized collection of data. ஒரு database அப்படின்னா ஒரு collection of interrelated data. அதை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி retrieve பண்ணி பார்க்க முடியும். database அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு பொருளை குறிக்கும். ஒன்று database management system, இன்னொன்று collection of data, அதாவது database file. database management system ஒரு application software, யூசருக்கும் டேட்டாபேஸுக்கும் தொடர்புடையதாக இருக்கும். யூசர்ஸ் அடுத்து ஒரு நபராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இன்னொரு ப்ரோக்ராமாகவோ அப்ளிகேஷனாகவோ கூட இருக்கலாம். SQLite. SQLite அப்படிங்கிறது ஒரு SQL டேட்டாபேஸ் இன்ஜின். இதை மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது லைட் வெயிட், ஈஸிலி போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு யூஸ் டேட்டாபேஸ். SQLiteக்கு சர்வர் கிடையாது, இது சர்வர்லெஸ். SQLite டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்ஸையும் அதோட டேட்டாவையும் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஃபைலில் வச்சு மேனேஜ் பண்ணும். அதை ரன் பண்ணுறதுக்கு தனியாக சர்வர் தேவைப்படாது. அந்த டேட்டாபேஸ் ஃபைலை நம்ம SQLiteல டைரெக்டாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். SQLite ஒரு லைட் வெயிட் SQL டேட்டாபேஸ் இன்ஜின். அதுக்கு கான்ஃபிகரேஷனோ செட்டப்போ தனியாக தேவையில்லை, அதாவது அதுக்கு ஜீரோ கான்ஃபிகரேஷன். SQLite டைரெக்டாகவே அப்ளிகேஷனில் எம்பட் பண்ணிக்கலாம், அதாவது SQLite லைப்ரரி மூலமாக அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே கொண்டுட்டு வந்துடலாம். பாப்புலர் லாங்குவேஜஸான C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாத்துக்கும் SQLite லைப்ரரி அவைலபிளாக இருக்குது. இது SQLiteக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பெரிய SQL டேட்டாபேஸ் இன்ஜின்ஸான MySQL, Oracle, PostgreSQL எல்லாத்துக்கும் சர்வர் தனியாக ரன் பண்ணணும். SQLiteக்கு தேவையில்லை. SQLite ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதுனால அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். பைத்தானில் SQLite லைப்ரரி பில்டினாகவே அவைலபிளாக இருக்குது, அதுக்கு தனியாக பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது SQLite நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா இம்போர்ட் SQLite. நம்ம SQLite ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால SQLite மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 2, create a connection using connect method and pass the name of the database file. நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணணுன்னா அதை SQLite மூலமாக மெமரியில் லோட் பண்ணணும்.
அதுக்கு அப்புறம் அதை நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம டேட்டாபேஸ் டேபிள்ஸை ரீட் பண்ண முடியும், அதை ரைட் பண்ண முடியும். இதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் கனெக்ட் மெத்தட். அடுத்து ஸ்டெப் 3 வந்து செட் த கர்சர் ஆப்ஜெக்ட். ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் இருந்து SQL கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கர்சர் ஆப்ஜெக்ட் தேவை. அதுக்காக கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கர்சர் இஸ் அசைன்ட் டு கனெக்ஷன் டாட் கர்சர் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். இப்போது SQLite மூலமாக நம்ம ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இம்போர்ட் SQLite 3. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம SQLite ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம SQLite 3-ஐ SQLite மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ஷன் இஸ் அசைன் டு SQLite 3.connect academy.db. இதில் அகாடமி அப்படிங்கிறது டேட்டாபேஸோட நேம். அகாடமி டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகலைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி லோட் பண்ணி கனெக்ட் பண்ணும். அந்த டேட்டாபேஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிடும். அடுத்து மூணாவது வந்து கர்சர் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, க்ரியேட்டிங் எ டேபிள். இப்போது ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது அந்த டேட்டாபேஸுக்கு உள்ள நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிளை ஆட் பண்ணணும். அப்போது ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு SQL சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா டேபிள் நேம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ரோல் நம்பர் அப்படிங்கிறது காலம் நேம், இன்டிஜர் அப்படிங்கிறது டேட்டா டைப். இங்கே எஸ்நேம் அப்படிங்கிறது காலம் நேம், வேர்கேர் அப்படிங்கிறது டேட்டா டைப், இந்த 20 அப்படிங்கிறது சைஸ். அதே மாதிரி தான் ரிமைனிங் உள்ளதுக்கும். ஆடிங் ரெக்கார்ட்ஸ். ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிளில் நம்ம ரெக்கார்ட்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு டேபிளில் ரெக்கார்டை ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கமாண்ட் கொடுக்கணும். எக்ஸிக்யூட் மெத்தட் வந்து SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இம்போர்ட் SQLite 3. SQLite ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுனால SQLite மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அப்போ தான் டேட்டாபேஸ் டேபிள்ஸை ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு SQL கமாண்ட் கொடுக்குறோம். அது என்னென்னா க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு காலம் நேம், டேட்டா டைப், சைஸோட நம்ம SQL கமாண்ட் கொடுக்குறோம். அடுத்து டேபிள் க்ரியேட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து ஸ்டூடெண்ட் டேபிளில் அந்த க்ரியேட் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்சர்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே கனெக்ஷன் டாட் கமிட் இதுவரை நம்ம பண்ண சேஞ்சஸை டேட்டாபேஸில் சேவ் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம கனெக்ஷன் டாட் கமிட் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே கனெக்ஷன் டாட் க்ளோஸ் வந்து டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் டேபிளை க்ரியேட் பண்ணி 2 ரெக்கார்டை நம்ம டேபிளில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது அடுத்த ப்ரோக்ராம். போன ப்ரோக்ராமில் 2 ரெக்கார்ட் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இங்கே வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை எப்படி ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இம்போர்ட் SQLite 3 உங்களுக்கு தெரியும். அடுத்து கனெக்ஷன் இஸ் அசைன் டு அதாவது கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம். அப்புறமா லிஸ்ட் ஆஃப் டியூபிள்ஸை ஸ்டூடெண்ட் டேட்டாவில் அசைன் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் டியூபிள்ஸில் இருந்து ஒவ்வொரு டியூபிளாக எடுத்து டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபார்மேட் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் வேரியபிளில் இன்சர்ட் SQL கமாண்டை அசைன் பண்ணுறோம். டியூபிளில் இருக்கிற வேல்யூஸை
ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து இன்சர்ட் பண்ண கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து இதுவரை பண்ண சேஞ்சஸை டேட்டா பேஸில் சேவ் பண்ணிடும். டேட்டா ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். கமாண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து செலக்ட் கமாண்ட் கொடுப்போம். இந்த ஃபஸ்ட்டு 2 ரெக்கார்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லையா, 2 சிங்கிள் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணதுக்குள்ளது, அக்ஷயும் அரவிந்தும். அதுக்கு அடுத்தது செகண்ட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பாஸ்கர், சஜினி, வருண், பிரியா, தருண் இது எல்லாமே நமக்கு இப்போது ஸ்டூடெண்ட் டேபிளில் ஆட் ஆகிருக்கு. செலக்ட் query. Select is the most commonly used statement in SQL. ஒரு டேட்டாபேஸில் முக்கியமான டாஸ்க் என்னன்னா இருக்கிற டேட்டாவை query பண்ணி எடுத்து பார்க்குறது. queryங்கிறது ஒரு கேள்வி மாதிரி, அதுக்கு பதில் டேட்டாபேஸில் இருந்து எடுத்துகிட்டு வந்து தரும். இதுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் இருந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் எடுக்கணும், அதை எந்தெந்த டேபிள்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபெட்ச் ஆல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபெட்ச் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கொண்டு வந்து நமக்கு லிஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ் யூஷுவல் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து இங்கே பார்க்கலாம், இது என்ன அப்படின்னா ஃபெட்ச் ஆல். ஃபெட்ச் ஆல் வந்து நம்ம SQL queryக்கு கொடுப்போம். இது என்ன பண்ணும்னா queryயில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபெட்ச் பண்ணி லிஸ்ட்டாக கொடுக்கும். அடுத்து ஃபார் ஆர் இன் ரிசல்ட் ஃபெட்ச் பண்ண லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஐட்ரேட் பண்ணுறோம். அடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அவுட்புட். அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு காட்டியிருக்கு. போன ப்ரோக்ராமில் நம்ம ஃபெட்ச் ஆல் பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம ஃபெட்ச் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணுறோம். கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். SQL query இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து ரிசல்ட் இஸ் அசைன்ட் டு cursor.fetch1. fetch1 வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். fetch1 நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, இது அடுத்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம், ஃபெட்ச் ஆல் வச்சு பார்த்தோம், எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அடுத்து ஃபெட்ச் 1 வச்சு பார்த்தோம், மதர் ரெக்கார்ட் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா வைல் லூப்பும் ஃபெட்ச் 1 மெத்தடையும் யூஸ் பண்ணி அந்த டேபிள் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஹெட்டிங் வர மாதிரி ஃபெட்சிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் 1 by 1 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து இங்கே வந்து ஃபெட்ச் 1 வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டுங்கிற வேரியபிளுக்கு நமக்கு அசைன் பண்ணிடும். அடுத்து வைல் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் எடுக்கிறதுக்கு ஃபெட்ச் 1 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபெட்ச் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா, அதாவது
எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபெச் பண்ணியாச்சுன்னா நன்னுங்கிற வேல்யூ ரிசல்ட்டுக்கு அசைன் ஆகிடும். நன்னுங்கிற வேல்யூ வந்தால் இதுக்கு மேலே ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம், ஃபெச் மினி அப்படின்னு. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், இந்த SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். என்னென்னா ஃபெச்சிங் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது ரிசல்ட் இஸ் அசைன் டு கர்சர் டாட் ஃபெச் மினி ஆஃப் 3. அதாவது ஃபெச் மினி வந்து மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணும். எத்தனை ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணணும்னு ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். அத்தனை ரெக்கார்ட்ஸை மட்டும் கொண்டுட்டு வந்து நமக்கு தரும். நாம் இங்கே 3 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இப்போ 3 அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு முதல் 3 ரெக்கார்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்குது இல்லையா? ஃபஸ்ட் ரெக்கார்டு வந்து அக்ஷய், செகண்ட் ஒன் அரவிந்த், தேர்ட் ஒன் பாஸ்கர். போன ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமும் ஃபெச் மினி. இதில் என்ன அப்படின்னா அதில் வந்து 3 ரெக்கார்டும் நமக்கு ஒரே லைனில் வந்துச்சு. இது நமக்கு நியூ லைனில் வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இம்போர்ட், கனெக்ட் மெத்தட், கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இந்த SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அடுத்து ஃபெச் மெனி ஆஃப் 3, நமக்கு அதே மாதிரி 3 ரெக்கார்ட் நமக்கு வேணும். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் நியூ லைன் செப்பரேட்டர் வச்சு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அவுட்புட் செக் பண்ணலாம். எல்லாம் அடுத்தடுத்த லைனில் நமக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அதாவது ஃபெச்சாலும் ஃபெச் மெனியும் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். கிளாஸஸ் இன் SQL. வேரியஸ் கிளாஸஸை நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் என்னெல்லாம் அப்படின்னா டிஸ்டிங், வேர், குரூப் பை, ஆர்டர் பை, ஹேவிங். இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். SQL டிஸ்டிங் கீவேர்ட். இந்த டிஸ்டிங் கீவேர்ட் செலக்ட் கமாண்ட் கூட யூஸ் பண்ணுவோம். டிஸ்டிங் கீவேர்ட் டூப்ளிகேட் ரோஸை எலிமினேட் பண்ணும். இதை கொடுக்கறதுனால டேட்டா ரெப்படிஷனை நம்ம தவிர்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். டிஸ்டிங் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று. ஃபஸ்ட்டு இம்போர்ட் கொடுக்குறோம். அடுத்து கனெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த SQL கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட், அதாவது கிரேட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அடுத்து ரிசல்ட் இஸ் அசைன் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம். ABCD அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு டேபிள் உள்ள டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது இல்லையா, கிரேட் வந்து A 2 தடவை நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, B 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இந்த டிஸ்டிங்க்ட் நம்ம கொடுத்ததுனால நமக்கு ரெப்படிஷன் இல்லாமல் நமக்கு வந்திருக்கு. இந்த அவுட்புட்டை பாருங்கள். டிஸ்டிங்க்ட் கிரேடுக்கு டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு A ஒரு B மீதி CD நமக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். SQL வேர் கிளாஸ். டேட்டா பேஸை நம்ம query பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும். பெரும்பாலான நேரங்களில் நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம். அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் வேர் கிளாஸ். அதில் ஒரு கண்டிஷனை சொல்லி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். வேர் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இம்போர்ட் SQLite 3 கொடுக்குறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் கிரேட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர்
ஜெண்டர் வந்து மேலாக இருக்கணும். மேலாக இருக்கிற ஜெண்டரோட கிரேட் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்து அதே மாதிரி தான் queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து போன தடவை வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஏபிசிடி எல்லாமே ஒரே லைனில் நமக்கு வந்துருந்துச்சு. இங்கே வந்து நம்ம நியூ லைன் செப்பரேட்டர் கொடுத்துருக்குறோம். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அவுட்புட் பிஏசிடி. இப்போது இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா வேர் ஜெண்டர் வந்து மேலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போது இந்த மேல் ஜெண்டருக்கு வந்து அக்ஷய் வந்து மேல், எம்முக்கு வந்து பி, அடுத்து அரவிந்துக்கு வந்து ஏ, அடுத்து இந்த பாஸ்கருக்கு வந்து சி, அடுத்து இந்த வருணுக்கு வந்து பி, அடுத்து இந்த தருணுக்கு வந்து டி. ஸோ ரிப்பீட் ஆனதெல்லாம் நமக்கு எடுத்துட்டு ஏபிசிடி அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. SQL குரூப் பை கிளாஸ். நம்ம ஒரு டேட்டாபேஸை query பண்ணும்போது சில நேரங்களில் சில ஃபீல்ட்ஸ் வச்சு தனித்தனி குழுவாக பிரித்து பார்க்க வேண்டி இருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் குரூப் பை கிளாஸ். அந்த தனித்தனி குழுலையும் குரூப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னலாம் அப்படின்னா மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், சம், கவுண்ட்ஸ். இப்போது இந்த குரூப் பைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். குரூப் பைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணுறோம், கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம், கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், இந்த SQL கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதில் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஜெண்டரும் ஜெண்டரோட கவுண்ட்டும் ஸ்டூடெண்ட் டேபிளிலேருந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்து இங்கே queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து நியூ லைன் செப்பரேட்டர் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபீமேல் ஜெண்டர் அதோட கவுண்ட் வந்து 2, மேல் ஜெண்டரோட கவுண்ட் வந்து 5 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அடுத்து SQL ஆர்டர் பை கிளாஸ். இந்த ஆர்டர் பை கிளாஸ் வந்து டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் தான் சார்ட் ஆகும். இப்போது ஏஎஸ்சி கீவேர்டு வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவோம். டிஎஸ்சி கீவேர்டு வந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாகவே அசெண்டிங் ஆர்டரில் தான் எடுத்துக்கும். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஆர்டர் பைக்கு எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணுறோம், கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம், கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், இந்த SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா செலக்ட் ரோல் நம்பரும் நேமும் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து ஆர்டர் பை எதை ஆர்டர் பையில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா நேமை வந்து நம்ம நேம் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் பையில் கொடுத்துருக்குறோம். அடுத்து queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் பை நம்ம எதெல்லாம் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரோல் நம்பர் கொடுத்துருந்தோம், நேம் கொடுத்துருந்தோம். ஆனால் நேமில் தான் நம்ம ஆர்டர் பை கொடுத்துருந்தோம். அதனால் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. SQL ஹேவிங் கிளாஸ். குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணாதான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். குரூப் பை ஹேவிங் கிளாஸ் ரெண்டும் தொடர்புடையது. நம்ம ஏற்கனவே பார்த்த குரூப் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அதில் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேவிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம், கர்சர் ஆப்ஜெக்டை இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் 3க்கு மேலே இருக்கிற ஜெண்டரோட கவுண்ட் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த செலக்ட் query கொடுக்குறோம். அடுத்து queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி queryயோட ரிசல்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது queryயோட ஃபீல்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை கொடுக்குறோம். அதாவது கர்சர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் ஐட்டம் ஃபீல்ட் நேம், அதை லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்து ஃபீல்ட் நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட், அடுத்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபீல்டு நேம் அதாவது ஜெண்டரும் ஜெண்டரோட கவுண்ட்டும் வந்திருக்கு. நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தோன்னா 3யும் 3க்கு மேலே இருக்கிற ஜெண்டர் நமக்கு தேவை அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போது இங்கே பாருங்கள், ஃபீமேல் நமக்கு 2 கவுண்ட்டு தான் இருக்குது. ஸோ ஃபீமேல் நமக்கு எடுத்துக்க முடியல. மேல் வந்து 5 கவுண்ட் இருக்குது. ஸோ மேலோட கவுண்ட்
நமக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். SQL and or not operators. The where class can be combined with and or not operators. இந்த where class வந்து இந்த 3 ஆப்பரேட்டரோட நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து and or operators are used to filter records based on ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனில் இருக்கிறப்ப நம்ம இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது வேர் வித் நாட் ஆப்ரேட்டருக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இம்போர்ட் கொடுக்குறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அப்புறமா கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன கமாண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் வந்து டேபிள் நேம், வேர் நாட் கிரேட் வந்து ஏவாகவும் இருக்கக்கூடாது, பிஆகவும் இருக்கக்கூடாது. அதாவது ஏயும் பியும் இல்லாத வேறு கிரேடு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். அடுத்து queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஏயும் பியும் இல்லாமல் நமக்கு வேறு கிரேடு சியும் டியும் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. அடுத்து AND ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இம்போர்ட் கொடுத்துருக்குறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுத்துருக்குறோம். அடுத்து கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, செலக்ட் ரோல் நம்பர் தேவை, நேமு, ஆவரேஜ், ஸ்டூடெண்ட் டேபிளிலேருந்து அந்த 3 வேணும். வேர் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் or equal to 80 அண்ட் ஆவரேஜ் லெஸ் தென் or equal to 90. அதாவது 2 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகி நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, அக்ஷயோடையதும் வருணோட டீட்டெயில்ஸும் நமக்கு வந்திருக்கு. அடுத்து ஆர் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணுறோம். கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இந்த SQL கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ரோல் நம்பர் நேமும் வேணும் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து. வேர் ஆவரேஜ் வந்து லெஸ் தென் 60 ஆர் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் 70. அதாவது ஒன்று இது இல்லைன்னா அது, திஸ் ஆர் தட், அந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 60 to 70க்குள்ளே நமக்கு இத்தனை ரெக்கார்ட் நமக்கு இருக்குது. அதாவது 60 to 70க்குள்ளே அப்படின்னு இல்லை, ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 60, அப்படி இல்லை அப்படின்னா ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் 70. ஏதாவது ஒரு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். அடுத்த ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, 2001 அதாவது ஜான்வரி 1லேருந்து டிசம்பர் 31, அதாவது 2000 உள்ள ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2001 பார்னான ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர், நேம், கிரேடை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். அதாவது டேட் வச்சு querying a date column அப்படின்னு இம்போர்ட் பண்ணுறோம். கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இங்கே எந்த SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ரோல் நம்பர் வேணும், நேம் வேணும், கிரேட் வேணும். ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறோன்னா, பர்த் டேட் வந்து அதாவது ஜான் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். queryல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அக்ஷயும் வருணும் நம்மளோட அவுட்புட்டாக வந்திருக்கு. செக் பண்ணிக்கலாம், ஒரே நிமிஷம். இந்த இருக்குது இல்லையா, 98 இருக்காங்க, 2002 இருக்காங்க, 99 இருக்காங்க. நம்ம 2001 கேட்டதுனால நமக்கு அக்ஷயும் வருணும் நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. அடுத்தது அக்ரிகேட் ஃபங்க்ஷன். These functions are used to do operations from the value of the column and a single value is returned. என்னென்ன aggregate functions இருக்குது அப்படின்னா count, sum, average, minimum, maximum. இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். First one, count function. The SQL count function returns the number of rows in a table satisfying the criteria specified in the where class. Count function வந்து டேபிளில் உள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் கவுண்ட்டை கொடுக்கும். நம்ம இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். இம்போர்ட் SQLite 3. SQLite ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால SQLite மாடியூலை இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். அப்புறமா கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் queryல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 7 அப்படின்னு வந்திருக்கு ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள ரெக்கார்ட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா 7 வந்திருக்கு. ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் 7 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இது ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ரோக்ராம். இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸையும் கொடுக்கும். ப்ரோக்ராமை முதல்ல பார்க்கலாம். அடுத்தது இங்கே செலக்ட் ஏவிஜி, அதாவது ஆவரேஜ் காலமில் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், இந்த செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் queryல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஆவரேஜ் என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 84.65 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது சம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்து அந்த ஆவரேஜ் காலம்க்கு நம்ம சம் பார்க்குறோம். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்தது செலக்ட் queryல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா 592.6 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து மினிமம் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது என்ன, அதாவது மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா நம்ம எந்த காலமை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் உள்ள லார்ஜஸ்ட் வேல்யூவை கொடுக்கும். மினிமம் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை காட்டும். இப்போது ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இம்போர்ட் பண்ணுறோம், கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம், கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா டிஸ்பிளேயிங் த நேம் ஆஃப் த ஹையஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். அடுத்து ஒரு செலக்ட் கமாண்ட், அதாவது செலக்ட் கமாண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா நேமும் ஆவரேஜில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு வேணும் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து, அதுக்காக கொடுத்துருக்குறோம். queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். டிஸ்பிளேயிங் த நேம் ஆஃப் லீஸ்ட் ஆவரேஜுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அதாவது ஒரு செலக்ட் கமாண்டை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே வந்து மினிமம் வேல்யூ நம்ம கேட்டிருக்கிறோம். queryல இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஹையஸ்ட் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து பிரியா அப்படின்னு வந்திருக்கு. லீஸ்ட் ஆவரேஜ் வந்து தருண் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இப்போ செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் வந்து
98. லீஸ்ட் மினிமம் வேல்யூ வந்து நமக்கு வந்து 62.3. இந்த அவுட்புட் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. அடுத்தது அப்டேட் ஆப்ரேஷனுக்கு நம்ம அடுத்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இம்போர்ட் பண்ணுறோம், கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம், அடுத்து அப்டேட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் நேம் பிரியங்கா. அங்கே வந்து ரோல் நம்பர் 6ல் நமக்கு பிரியா அப்படிங்கிற பேர் இருக்குது. அந்த பிரியாங்கிற பேரை எடுத்துட்டு நமக்கு அந்த இடத்துல பிரியங்கா அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு இந்த லைன் கொடுத்துருக்குறோம் இங்கே. அடுத்து connection.commit. இதுவரை நம்ம செஞ்ச சேஞ்சஸ் வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த கமிட் கொடுக்குறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். நாம் எத்தனை ரோஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செலக்ட் கமாண்டை நமக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து கர்சரில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரோல் நம்பர் 6ல் வந்து பிரியான்னு இருந்தது, நமக்கு பிரியங்கா அப்படின்னு மாறி இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்டேட்டட் வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்தது டெலிஷன் ஆப்ரேஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இங்கே வந்து டெலீட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ரோல் நம்பர் 2. ரோல் நம்பர் 2ல் உள்ள ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள ரெக்கார்டை நம்ம டெலீட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச சேஞ்சஸ் டேட்டா பேஸில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம connection.commit அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸை நம்ம டெலீட் பண்ணோம் அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கர்சரில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரோல் நம்பர் 2ல் உள்ள ரெக்கார்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகிருக்கு. அடுத்த ஒரு ப்ரோக்ராம் யூசர்கிட்ட இருந்து டேட்டா இன்புட்டாக வாங்கி அதை டேபிளில் இன்சர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏற்கனவே டேபிள் இருந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். இப்போது ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இம்போர்ட் கொடுத்துருக்குறோம். கனெக்ட் மெத்தடும் கர்சர் ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே டேபிள் இருந்தால் அதை டெலீட் பண்ணுறோம். புதுசாக பர்சன் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். என்டர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அப்படின்னு. 5 ஸ்டூடெண்ட்டோட நேம் இன்புட்டாக வாங்குகிறோம். அதே மாதிரி ஏஜை இன்புட்டாக வாங்குகிறோம், ஐடியையும் இன்புட்டாக வாங்குகிறோம். எத்தனை நேம்ஸை இன்புட்டாக வாங்கணும்னு எண்ணுக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் லூப் n டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். வாங்கின ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸையும் பர்சன் டேட்டாவில் இன்சர்ட் பண்ணுறோம். செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அடுத்து டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த பர்சன் டேபிள்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஃபைனலாக ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நியூ லைன் செப்பரேட்டர் வச்சு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துருக்குறோம், அவங்களோட ஏஜஸ் கொடுத்துருக்குறோம், அப்புறமா ஐடிஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த பர்சன் டேபிள் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ப்ரோக்ராம் யூஸிங் மல்டிபிள் டேபிள் ஃபார் குவெரியிங் அப்படின்ற இதுதான். இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். அப்பாயின்மெண்ட் டேபிள் ஏற்கனவே இருந்தால் அதை ட்ராப் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் டேபிளில் ப்ரீஃபெக்டையும் செக்ரட்டரியையும் இன்சர்ட் பண்ணுறோம். இவங்க 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் அவங்க ரோல் நம்பர் மட்டும் இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். அவங்க நேம் வேணும்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்கே செஞ்ச சேஞ்சஸ் எல்லாமே டேட்டா பேஸில் சேவ் ஆகிடும். ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள ரோல் நம்பர், நேம்,
அப்பாயின்மெண்ட் டேபிள் உள்ள டியூட்டியும் ஏஜும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட் டேபிளையும் அப்பாயின்மெண்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். அது ஜாயின் பண்ணுற கீ தான் ரோல் நம்பர். கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபீல்ட் நேம்ஸை ஃபெச் பண்ண போகிறோம். ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். செலக்ட் queryல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து ரீட் பண்ண ரெக்கார்ட்ஸை சிஎஸ்வி ரைட்டர் மூலமாக சிஎஸ்வி ஃபைலில் ரைட் பண்ணுறோம். ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். SQLite ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால SQLite மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். சிஎஸ்வி ரைட்டர் யூஸ் பண்ணுறதுனால சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். சிஎஸ்வி ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். சிஎஸ்வி ரைட்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை சிக்கு அசைன் பண்ணுறோம். கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்குறோன்னா ஆர்டர் பை கிளாஸ் கொடுத்துருக்குறோம். ஜெண்டர் நமக்கு டிசெண்டிங்கில் பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் மேல் ரெக்கார்ட்ஸ், அடுத்து ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ் வரும். நேம் ஃபர்ஸ்ட் மேல் ரெக்கார்ட்ஸோட நேம் அசெண்டிங்கில் வரும், அடுத்து ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ் அசெண்டிங்கில் வரும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஃபீல்ட் நேம்ஸை எடுத்து சிஓக்கு அசைன் பண்ணுறோம். சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ண ஃபீல்ட் நேம்ஸை ரைட் பண்ணுறோம். ஃபெட்ச் ஆல் யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் டேட்டாவுக்கு அசைன் பண்ணுறோம். ரெக்கார்ட்ஸை ஐட்ரேட் பண்ணி சிஎஸ்வி ரைட்டர் மூலமாக சிஎஸ்வி ஃபைலை ரைட் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண சிஎஸ்வி ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். சிஎஸ்வி ஃபைலை நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் பண்ணி லைன் பை லைன் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். கர்சரை க்ளோஸ் பண்ணுறோம். கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போது நம்ம SQL.csvயில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது SQL CSV ஃபைலையும் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்கும். அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஓப்பனிங் த ஃபைல் த்ரூ MS Excel வழியாக ஓப்பன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இம்போர்ட் பண்ணுறோம் SQLite 3ஐயும் CSVயையும். அடுத்து கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். கண்டென்ட் ஆஃப் த டேபிள் பிஃபோர் சார்ட்டிங் அண்ட் ரைட்டிங் இன் CSV ஃபைல் அப்படின்னு செலக்ட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை சார்ட் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணுறோம். CSV ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கு ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். CSV ரைட்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை சிக்கு அசைன் பண்ணுறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இங்கே செலக்ட் query கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் மேல் ரெக்கார்ட்ஸோட நேம் அசெண்டிங்கில் வரும், அடுத்து ஃபீமேல் ரெக்கார்ட்ஸோட நேம் அசெண்டிங்கில் வரும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி ஃபீல்ட் நேம்ஸை எடுத்து சிஓக்கு அசைன் பண்ணுறோம். CSV ஃபைலில் ரீட் பண்ண ஃபீல்ட் நேம்ஸை ரைட் பண்ணுறோம். ஃபெட்ச் ஆல் யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் டேட்டாவுக்கு அசைன் பண்ணுறோம். ரெக்கார்ட்ஸை ஐட்ரேட் பண்ணி CSV ரைட்டர் மூலமாக CSV ஃபைலை ரைட் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண CSV ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். excel.csv SQL excel.csv அப்படின்னு இதை நம்ம எக்ஸலில் போய் பார்க்கலாம். அவுட்புட்டை நம்ம MS Excelல நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இந்த டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இம்போர்ட் பண்ணுறோம். கனெக்ட் மெத்தட் கொடுக்குறோம். கர்சர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து செலக்ட் நேம் ஃப்ரம் SQLite மாஸ்டர். ஒரு இன்டர்னல் SQLite டேபிள். இதை ஒரு டேட்டாபேஸ் கேட்டலாக்னு கூட சொல்லலாம். அதில் எல்லா டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அதில் இருந்து நம்ம டேபிளை மட்டும் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன டேபிள் இருக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் இருக்குது, பர்சன் அப்படின்ற டேபிள் இருக்குது, அப்பாயின்மெண்ட் அப்படின்ற
டேபிள் இருக்குது. இதுதான் நமக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Chapter-15 அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ SQL அப்படின்ற சாப்டரை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணோம். இந்த சாப்டரில் உள்ள முக்கியமான கான்செப்ட்ஸ், அதாவது SQLiteனா என்ன, SQL query யூஸிங் பைத்தானில் பார்த்தோம், செலக்ட் query பார்த்தோம், கிளாஸஸ் இன் SQL பார்த்தோம், அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பார்த்தோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஒரு ரெக்கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், மல்டி டேபிளை யூஸ் பண்ணி query பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், ஃபைனலாக ஒரு டேபிளை எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.